ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிட்டா பிளாக். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே, எல்லாருமே ஜாலியாக, ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவ் வரப்போகுது. இல்லை, இன்றைக்கி ஜாலியாக எல்லோரும் ரெடி ஆனாங்க. ஸோ மார்னிங் காஃபி ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஜாக் ஃப்ரூட்லேயே சின்னது, அதை வந்து இன்றைக்கி பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் தான் அதை கட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அதில் நிறைய பால் வரும். ஸோ தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னோடய பிள்ளைங்க எப்போவுமே ப்ரெட் டோஸ்ட்டு தான் நாட்டு சக்கரை போட்டு நெய் போட்டு பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பொங்கல், அப்புறம் சாம்பார், வடை, இதுதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேரட், ஆப்பிள். ஸோ இன்றைக்கி வந்து கேரட்டு, ஆப்பிளும் எல்லாம் தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்பூனோடு சேர்த்து கொடுத்துவிட்டேன். அப்புறம் பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அடுத்த ஷார்ட்ஸில் நான் பிரியாணி எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணிவிட்டு சைட் டிஷ்க்காக வாழைக்காய் வறுவல் என் மக கேட்டிருந்தான். அதுவும் அவரைக்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல், அவரைக்காய் பொரியல் ரெண்டுமே பேக் பண்ணி என்னோடய பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். நீங்கள் என்ன பேக் பண்ணிங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.